வணக்கம் நண்பர்களே! மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அ இந்த ஏமாற்றுவோர்களை கண்டு இந்த முந்தின குறள்ல அது வந்து நெஞ்சில் துறவார் போல் வஞ்சித்துன்னு சொல்லி அவர மாரி ஒரு கல்ச்சர பயல் ஒரு பையன் கிடையாதுன்னு சொல்லி அவ்வளவு வேகமா சொன்னார். இப்போ திருப்பியும் ஒரு உதாரணத்த இத ஒப்பிடுறேன். அந்த உதாரணம் நீங்க பார்த்தீங்கன்னா, அற்புதமான ஒரு நாம எல்லாரும் இந்த குண்டிமுத்துன்னு சொல்லி, அத நாம வச்சு விளையாடுவோம். சிறு இதுகள்ல. நல்ல கருப்பு நல்ல சிகப்பு குண்டிமுத்து. ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மூக்குல அந்த கருப்பா இருக்கும். அந்த கா அந்த 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 குண்டிமுத்த ஒரு அ இப்போ அவர் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கு இந்த குண்டிமுத்த ஒரு உதாரணமா சொல்றேன். அந்த குறள பார்த்தீங்கன்னா, புறம் குன்றி குடிமத்தினுடைய அந்த அ ம பின்பாகம்ங்கிறது அது அத நல்ல சிகப்பா இருக்கும். புறம் குன்றி கண்டனையர் ஏனும் அகம் குன்றி மூக்கில் கரியாருடை. அத அந்த இந்த 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 குன்னிமுத்த அத பத்தி பார்க்கும்போது, அதனுடைய அந்த முகப்பு, அதனுடைய அந்த அந்த சின்ன அந்த அந்த குன்னிமுத்துல முழுவதுமாக அது பின்பக்கமா அது அதனுடைய பின்பக்கம். அதனுடைய இது அவ்வளவும் சிகப்பா. ஆனா முன்னால பார்த்தீங்கன்னா, அது ஒரு அந்த மூக்கு அந்த மூக்கு அந்த மூக்கு முனை அது கருப்பா. திருவள்ளுவர் ஒரு அருமையான உதாரணத்த ஒரு கயவர்களுக்கு இந்த குன்னிமுத்த இவன் எப்படின்னா, புறம் குன்றி அது பின்பக்கத்துல இருக்கக்கூடிய வெளியே அந்த பின்பக்கத்துல அதுல தோற்றத்துல ரொம்ப அழகா இருக்கக்கூடிய அந்த அதுல முன்பக்கம் பார்க்கும்போது இந்த மூக்கில் கரியானுடை அந்த மூக்குல அந்த இது நம்ம இந்த நிலக்கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அந்த ஒரு ஒரு பருப்பு மாதிரி அந்த இது இருக்கும்ல அத மாதிரி உள்ளது இந்த இதுல மூக்கில் கரியா அப்படியே அதுல இருக்கும். புறம் குன்றி அணையறையனும் புறம் குன்றி கண்டனையரேனும் அகம் குன்றி மூக்கில் கரியாதவன். அது நமக்கு சொல்றாரு. நமக்கு நமக்கு எல்லாம் வார்னிங் சொல்றாரு. ஏய் பாத்துக்க உலகத்துல இப்படிலாம் ஆட்கள் பாலிஷ்டா இருப்பான். ஆனா அவன் மூக்க நீ பார்த்தீன்னா அதுல கரி இருக்கும். கருப்பா இருக்கும். இவன் இதே மாதிரிதான் மக்கள் நிறைய இருக்கான். பார்க்கறதுக்கு எல்லாம் இருக்கும். ஆனா அவன் மூக்குல அந்த கரி இருக்கும். அவனுடைய உள்ளத்துல அந்த கரி இருக்கும். அப்படி இருக்கிறவன் நீ பார்த்து என்னைக்கும் பழகு. எல்லாம் பார்க்கிறதுக்கு நிறைய சிறப்பா இருக்குன்னு சொல்லி அத நீ நினைச்சு இது பண்ணாத. அவன் நீ மூக்கப்படுத்தினா ரொம்ப சிறுசா அதெல்லாம் நீ மூக்கில்
கரியார் உடைத்து. இப்படி ஒரு உதாரணத்தை சொல்ல முடியுமா? இப்படி இந்த கரியை அதை பார்க்கறதுக்கு சரியா அந்த அவ்வளவு பெரிய பொண்ணு முத்துல அவ்வளவான ஒரு 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 எம்மிக்காடு அந்த மூக்குல இருக்கும். நமக்கு தெரியாது. அதே மாதிரிதான் இந்த கெட்டவர்களை அவங்க பார்க்கறதுக்கு வெளியே அப்படி தெரியும். ஆனா அவங்க எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுன்னா அவங்க மூக்குல கறி இருக்கிறத பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருந்து இத தெரிஞ்சுக்க இப்படி உதாரணம் வரும். ஒரு சாதாரண புள்ளிமுத்து. இந்த புள்ளிமுத்தை உதாரணமா திருவள்ளுவர் சொல்றாரு. வாழ்க்கை படிப்பினை இப்படிப்பட்டவங்க எல்லாம் இருக்காங்கப்பா, தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி. சரி நண்பர்கள், 7 குறள் நாம் பார்த்தோம். அடுத்தவர் என்ன சொல்றாரு? அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.